ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 12th காமர்ஸில் இருக்க யூனிட் 3 ஃபினான்ஷியல் மார்க்கெட் 2ல் இருக்க லெசன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஆப்ரேட்டர்ஸ் ஆஃப் ஸ்டாக் ஸ்பெகுலேட்டர்ஸோடு முடிச்சிருப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்பெகுலேட்டர்ஸ். இந்த ஸ்பெகுலேட்டர்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா புல், பியர், ஸ்டாக், லாம்டக். இதெல்லாம் வந்து அனிமல் நேம்ஸை தான் சொல்கிறாங்க. அந்த அனிமலோட பிஹேவியரும் இந்த ஸ்பெகுலேட்டர்ஸோட பிஹேவியரும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து இந்த நேம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. புல்லுன்னா என்ன, காளை மாடு அப்படின்னு சொல்லுவோம். பியர்னா என்ன, கரடி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாக்னா என்னென்னா ஆண் மான் அப்படின்னு சொல்லுவோம். லாம்டக்னா வாத்து அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபஸ்ட்டு புல் ஆர் தெஜ்வாலானா என்னென்னா அது வந்து ஸ்பீடாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. தெஜ்வாலானா ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் அன் ஆப்ரேட்டர் who expect a rise in price of securities in future. இவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து செக்யூரிட்டிஸோட ப்ரைஸ் வந்து அதிகமாகும் அப்படின்னு வந்து நம்பிக்கை வைப்பாங்க. இன் ஆன்டிசிபேஷன் ஆஃப் ப்ரைஸ் ரைஸ் மேக்ஸ் பர்ச்சேஸ் ஆஃப் ஷேர்ஸ் அட் ப்ரெசென்ட் அண்ட் அதர் செக்யூரிட்டிஸ் வித் த இன்டென்ஷன் டு செல் அட் ஹையர் ப்ரைஸ் இன் ஃபியூச்சர். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து அந்த ஷேரை வந்து வாங்குவாங்க. ஃப்யூச்சரில் அந்த செக்யூரிட்டிஸோட ப்ரைஸ் வந்து அதிகமாச்சுன்னா அதை சேல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஏன் புல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இஸ் ஜஸ்ட் லைக் அ புல் டென்ஸ் டு த்ரோ த விக்டிம் அப் இன் த ஏர். இது என்ன சொல்கிறாங்கன்னா புல் வந்து எப்படி வந்து ஒரு காளை மாடு ஒரு மனுஷனை பார்த்தா எப்படி வந்து தூக்கி வீசுமோ அதே மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை இந்த புல் வந்து தூக்கி வீசுது அப்படின்னு சொல்கிறாங்க. It's a bull speculator stimulates the price to rise. He is an optimistic speculator. இவங்களை வந்து ஆப்டிமிஸ்டிக் ஸ்பெகுலேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்டிமிஸ்டிக்னா என்னென்னா நம்பிக்கை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பேர் ஆர் மண்டிவாலானா என்னென்னா ஒரு ஸ்லோவாக எல்லாமே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் வந்து மண்டிவாலா அப்படின்னு சொல்லுவாங்க. Expect price to fall in future and sell securities as present with a view to purchase them at lower price in future. இந்த பியர் ஸ்பெகுலேட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்டில் செக்யூரிட்டிஸ் ஹையாக தான் இருக்கும் ப்ரைஸு, ஆனால் வந்து ஃப்யூச்சரில் லோ ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற செக்யூரிட்டிஸ்லாம் விற்றுட்டு ஃப்யூச்சரில் அந்த ப்ரைஸ் லோ ஆச்சுன்னா அவங்கக்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் சொன்னாங்கன்னா பியர் ஸ்பெகுலேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் பியர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பியர் யூஸ்வலி ப்ரெஸஸ் இட்ஸ் விக்டிம் டவுன் கிரவுண்ட். இந்த பியர் வந்து என்ன பண்ணும், ஒருத்தரை முட்டி கீழே தான் தள்ளும். அதே மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை இதை கீழே தள்ளுது அப்படின்னு சொல்கிறாங்க பியர். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இதை வந்து பியர் இஸ் எ பெசிமிஸ்டிக் ஸ்பெகுலேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பிக்கையே இருக்காத ஒரு ஸ்பெகுலேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாக்னா என்னென்னா ஆண்மான், மேல் டியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாக் இஸ் எ காஷியஸ் ஸ்பெகுலேட்டர். காஷியஸ்னா என்னென்னா கவனம் அப்படின்னு அர்த்தம். கவனமான ஒரு ஸ்பெகுலேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. He supplies for shares in new companies and expects to sell them at premium if he allocates an allotment. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நியூ கம்பெனிஸில் போய் ஷேரை வாங்குவாங்க. அப்படி வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா ஹை ரேட்டுக்கு விற்பாங்க. ப்ரீமியம் அப்படின்னு என்னென்னா ஃபேஸ் வேல்யூவோட அதிகமாக விற்கிறது, ஒரிஜினல் வேல்யூவோட அதிகமாக விற்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா select those companies those shares are in more demand and likely to carry a premium. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எந்த கம்பெனி வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கோ அவங்கேருந்து வந்து இந்த ஷேரை வாங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து ஒரு காட்டில் வந்து ஒரு டியர் இருக்குன்னா அது வந்து ரொம்ப கவனமாக இருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து நியூ ஷேர்ஸ்லாம் வாங்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றதுனால இது ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து லேம்டக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா when a bear finds it's difficult to fulfill his commitment, he is said to struggle like in lamduck. பியர் வந்து அவரோட கமிட்மெண்ட்ஸ்லேருந்து தவறித்தாருன்னா அவரை தான் நான் சொல்கிறாங்கன்னா லேம்டக் அப்படின்னு சொல்கிறாங்க. A bear speculator contract to sell securities at the later date. On the appointment time, he is not able to get the securities as the holders are not willing to part with them. இப்போ பியர் வந்து ஒரு கான்ட்ராக்ட் போடுறாரு செக்யூரிட்டிஸை சேல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அப்பாயின்மெண்ட் டைமில் வந்து அந்த செக்யூரிட்டிஸை ஹோல்டர்ஸ் வந்து வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா பியரால் கொடுக்க முடியல அந்த செக்யூரிட்டிஸை அப்படின்னா வந்து அவர் வந்து லேம்டக் மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. லேம்டக்னா என்னென்னா கால் உடஞ்ச வாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, பியர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மோரோவர் த பையர் இஸ் நாட் வில்லிங் டு கேரி அவுட் த டிரான்சாக்ஷன். இப்போ வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாயிருச்சு, இவர் வந்து சேல் பண்ணதை வந்து திருப்பியும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் வந்து பையர் வந்து வில்லிங்காக இல்லைன்னா அப்பையும் வந்து இவர் எப்படின்னா லேம்டக் மாதிரி ஆயிடுவார், பியர் வந்து லேம்டக் மாதிரி ஆயிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வெர்சஸ் கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு மீனிங், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் ஆல்சோ கால்ட் ஸ்டாக் மார்க்கெட் ஆர் ஷேர் மார்க்கெட்.
ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை ஸ்டாக் மார்க்கெட்டும் சொல்லுவோம், ஷேர் மார்க்கெட்னு சொல்லுவோம். இட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிட்யூண்ட் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட். இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிட்யூட் என்னன்னா இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் த ஆர்கனைஸ்டு மார்க்கெட் ஃபார் த பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிஸை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் ஒரு இடம் தான்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இட் இஸ் எ கன்வீனியன்ட் பிளேஸ் வேர் ட்ரேடிங் இன் செக்யூரிட்டிஸ் இஸ் கண்டக்டட் இன் சிஸ்டமேட்டிக் மேனியர். இது வந்து ஒரு கன்வீனியன்ட் பிளேஸ், ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு கன்வீனியன்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச். ஏ கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் இஸ் எக்ஸ்சேஞ்ச் வேர் கமோடிட்டிஸ் ஆர் ட்ரேடட். இந்த கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சில் என்ன பண்ணுவாங்கன்னா கமோடிட்டிஸை ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ என்னென்ன கமோடிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் என்னென்னா கோல்டு, சில்வர், காப்பர். எனர்ஜியில் என்ன க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ். அந்த அக்ரிகல்ச்சருக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ரைஸ், வீட், லிவ் ஸ்டாக், மீட் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட மெயின் ஃபங்க்ஷன் அது ட்ரேட் பண்ணுறது, ஈஸியாக வந்து ட்ரேட் பண்ணுறது, ப்ரொவைட் ஈஸி மார்க்கெட்டபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆஃபரிங் எட்ஜிங் ஆர் ப்ரைஸ் இன்சூரன்ஸ் சர்வீசஸ் அண்ட் லிக்விடிட்டி டு செக்யூரிட்டிஸ். ஆஃபரிங் எட்ஜிங் அப்படின்னா ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க இந்த கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் ப்ரைஸ் இன்சூரன்ஸ் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் லிக்விடிட்டி டு செக்யூரிட்டிஸ்க்கு லிக்விட் பண்ணுறாங்க. லிக்விட் நான் சொன்னேன், போட்ட பணத்தை திருப்பி எடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். அது வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்டிவ். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட மெயின் ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் இஸ் ஃபெசிலிட்டேட்டிங் கேபிட்டல் ஃபார்மேஷன் அண்ட் மேக்கிங் பெஸ்ட் யூஸ் ஆஃப் கேபிட்டல் ரிசோர்ஸஸ். இதோட ஆப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டலை ஃபார்ம் பண்ணுறது தான். அது மட்டும் இல்லாமல் அதை வந்து நியாயமான வழியில் வந்து உபயோகிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்ஜெக்ட் இஸ் ஃபெசிலிட்டேட்டிங் கூட்ஸ் ஃப்ளோ த்ரூ ரிஸ்க் ரெடியூஷன். ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. இந்த கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சை வந்து ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. அதான் வந்து இது மெயின் ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா இன்வெஸ்டர்ஸ், ஸ்பெக்குலேட்டர்ஸ் 2 பேர் இருப்பாங்க. இந்த கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சில் யார் இருப்பாங்கன்னா ப்ரொடியூசர்ஸ், டீலர்ஸ், ட்ரேடர்ஸ் அண்ட் பாடி ஆஃப் ஸ்பெக்குலேட்டர்ஸ். 2த்துலேயும் ஸ்பெக்குலேட்டர்ஸ் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பீரியட் ஆஃப் டீலிங்ஸ். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்ன சொல்கிறாங்கன்னா கேஷ், ரெடி டெலிவரி அண்ட் டீலிங்ஸ் ஃபார் அக்கௌண்ட் ஃபார் அ ஃபோர்ட்நைட். என்ன சொல்கிறாங்கன்னா ரெடி கேஷை வந்து செக்யூரிட்டிஸை வாங்குவாங்க. அப்படி இல்லைனா டெலிவரி டீலிங்ஸ்க்கு வந்து 14 days தேவைப்படும். ஃபோர்ட்நைட்னா என்னென்னா 14 days ஆர் 2 weeks அப்படின்னு அர்த்தம். இந்த சைட் பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் கேஷ் டீலிங்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் பீரியட் ஆஃப் 2 or 3 months ஃபார் ஃபியூச்சர் மார்க்கெட் டீலிங்ஸ். இதில் வந்து இன்ஸ்டன்ட் கேஷ் டீலிங்ஸும் இருக்குது. செட்டில்மெண்ட் வந்து 2-3 மாதம் கழிச்சு கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னா ஃபியூச்சர் மார்க்கெட் டீலிங்ஸ். அவங்க வந்து ஃப்யூச்சர்லேயும் நம்ம கமோடிட்டிஸில் வந்து தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து 2 or 3 months டைம் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டிகல்ஸ் ட்ரேடட். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்னென்ன ட்ரேட் பண்ணுவாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டிஸ், என்னென்னா ஸ்டாக், பாண்ட்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லாம் ட்ரேட் பண்ணுவாங்க. இதே கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்லி டியூரபிள் குட்ஸ், கிரேடட் குட்ஸ், லார்ஜ் வால்யூம் ஆஃப் ட்ரேட். அது மட்டும் இல்லாமல் லார்ஜ் வால்யூமாக ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பெக்குலேஷன். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஸ்பெக்குலேஷன் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெக்குலேஷன் என்ஷூர்ஸ் சேலபிலிட்டி ஆஃப் செக்யூரிட்டிஸ் ஆஃபரிங் எ ப்ராட், ரெடி, லிக்விட் அண்ட் கண்டினியூஸ் மார்க்கெட் ஆஃப் செக்யூரிட்டிஸ். இந்த ஸ்பெக்குலேஷன் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் எப்படி ஃபங்க்ஷன் ஆவாங்கன்னா ப்ராடாக ஃபங்க்ஷன் ஆவாங்க. ரெடி, எப்போ வேணாலும் வந்து எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் வந்து செக்யூரிட்டிஸாக இஷ்யூ பண்ணுவாங்க. அண்ட் லிக்விடிட்டி, போட்ட பணத்தை திருப்பி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஸ்பெக்குலேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சில் என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்குலேஷன் என்ஷூர்ஸ் அசம்ஷன் அண்ட் அப்சர்ப்ஷன் ஆஃப் ப்ரைஸ் ரிஸ்க். இந்த ஸ்பெக்குலேஷன் வந்து கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து ப்ரைஸ் ரிஸ்க்கு வர விடாமல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்து மெயின் ஃபங்க்ஷன் கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சில் ஸ்பெக்குலேஷனுக்கு மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட். இந்த ஃபார்வர்ட் கான்ட்ராக்டில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபார்வர்ட் டீலிங்ஸ் ஆர் சிம்பிளிஃபைட் as securities are fully standard. ஃபார்வர்ட் டீலிங்ஸ் வந்து சிம்பிளிஃபைடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஸ்டாண்டர்டைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைட் பார்த்தீங்கன்னா கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் டு பி ஃபிக்ஸ்டு ஃபார் டெலிவரபிள் கிரேட்ஸ் டு ஃபெசிலிட்டேட் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட். இந்த கமோடிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சில் ஸ்டாண்டர்ட் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நம்ம எந்த விதமான ப்ராடக்ட்ஸும் சேல் பண்ண போகிறது கிடையாது. ஷேரே டெபென்ச்சர்ஸ் தான் சேல் பண்ண போகிறோம். அதில் வந்து எந்த வித டேமேஜும் வராது. ஆனால் கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சில் வந்து நம்ம ப்ராடக்ட் சேல் பண்ணனால டேமேஜ் வர நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால ஸ்டாண்டர்ட் எப்பயுமே ஃபிக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கார்னரிங்னா இங்கே என்னென்னா இப்போ வந்து ஒரு செல்லர் வந்து எல்லா செக்யூரிட்டிஸும் வாங்கிட்டாரு. அப்போ என்ன ஆகும், மார்க்கெட்டில் டிமாண்ட் ஆகும். டிமாண்ட் ஆகும்போது இவர் என்ன பண்ணுவார்னா அந்த செக்யூரிட்டிஸ்லாம் வந்து ஹை ப்ரைஸ்க்கு விற்பார்.
அதுதான் சொல்கிறாங்கன்னா கார்னரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்ன மாதிரி கார்னரிங்னா, as seller has to deliver the agreed securities, cornering is easy. கார்னரிங் வந்து ஈஸி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சில் என்ன சொல்கிறாங்கன்னா கார்னரிங் இஸ் டிஃபிகல்ட், கார்னரிங் வந்து டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து டெலிவரி ஆகிற குட்ஸ் வந்து அது டேமேஜாக இருக்குமா, டேமேஜ் இல்லாமல் இருக்குமான்னு நம்மளுக்கு தெரியாது. அது அன்சர்டினிட்டி, நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. டேமேஜாக ப்ராடக்ட்ஸா, டேமேஜ் இல்லாத ப்ராடக்ட்ஸா, அதை தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸ் கொட்டேஷன். கொட்டேஷன் என்னன்னா, ப்ரைஸை வந்து பையர்ஸும் செல்லர்ஸும் சேர்ந்து வந்து ஒரு முடிவு பண்ணுவாங்கன்னா அதை தான் வந்து கொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஆஸ் ரிகார்ட்ஸ் ஃபார்வர்ட் டீலிங்ஸ் ஒன்லி ஒன் கொட்டேஷன் இஸ் பாசிபிள். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒன் கொட்டேஷன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்து கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சில் ஃபார் ஃபியூச்சர் டீலிங்ஸ் மல்டிபிள் கொட்டேஷன்ஸ் ஆர் அவைலபிள். கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சில் நிறைய கொட்டேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா, ரீசெண்ட் டெவலப்மெண்ட் இன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ரீசெண்டாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்னென்ன டெவலப்மெண்ட் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். The structure of stock market in India has undergone a vast change due to liberalization. Liberalization வந்ததுக்கப்புறம் நிறைய மாற்றம் ஏற்பட்டது இந்த எக்கனாமியில் அப்படின்னு சொல்கிறாங்க. லிபரலைசேஷன் என்னென்னா, தேவையில்லாத தடைகளை வந்து இந்த லிபரலைசேஷனால் ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து என்னென்ன ரீசன்ட் டெவலப்மெண்ட் ஆயிருக்குன்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நேஷ்னல் ஸ்டாக் மார்க்கெட் சிஸ்டம் NSMS. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நேஷ்னல் ஸ்டாக் மார்க்கெட் சிஸ்டம் வாஸ் advocated by high-powered group on establishment of new stock exchange headed by Sri M.J. Pervani. இவர் தான் வந்து ஸ்ரீ M.J. Pervani, அவர் தான் வந்து நேஷ்னல் ஸ்டாக் மார்க்கெட் சிஸ்டத்தை உருவாக்கியிருக்காரு. பாப்புலரி நவுன் அஸ் பெர்வானி கமிட்டி. இவங்களை பாப்புலராக என்ன கூப்பிடுவாங்கன்னா பெர்வானி கமிட்டி அப்படின்னு கூப்பிடுவாங்க. அட் ப்ரெசன்ட் த நேஷ்னல் ஸ்டாக் மார்க்கெட் இன் இந்தியா கம்ப்ரஸஸ் த ஃபாலோயிங். இப்போ ப்ரெசண்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நேஷ்னல் ஸ்டாக் மார்க்கெட் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட் NSE, ஸ்டாக் ஹோல்டிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் SHCIL, நேஷ்னல் கிளியரிங் அண்ட் டெபாசிட்டரி சிஸ்டம் NCDS, செக்யூரிட்டிஸ் ட்ரேடிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா STCI, நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட் NSDL. ஃபஸ்ட் வந்து நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் NSE. NSE was incorporated in November 1992. Is a country-wide screen-based online and order-driven trading system. இந்த NSE வந்து எப்போ இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்கன்னா, நவம்பர் 1992 இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா ஸ்க்ரீன் பேஸ்ட் ட்ரேடிங். எலக்ட்ரானிக்கலாக எல்லாமே எலக்ட்ரானிக் மூலமாக நடக்கும், நேரடியாக எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சேட்டலைட்டை வச்சு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. It is used as satellite link to spread trading throughout the country. இந்த சேட்டலைட் மூலமாக ட்ரேட் பண்ணுறாங்க, த்ரூஅவுட் கண்ட்ரியில் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த NSEயில் வந்து 2 செக்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன செக்மெண்ட்ஸ்னால் டெப்த் செக்மெண்ட்ஸ் அண்ட் கேபிட்டல் செக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் யூஸ் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் ஸ்க்ரீன் பேஸ்ட் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி ட்ரேடிங் ஆஃப் குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ். இது வந்து ஸ்க்ரீன் பேஸ்டு ட்ரேடிங்னால நல்லா நம்மளுக்கு குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாக் ஹோல்டிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் SHCIL இஸ் கமிட்டட் டு ஸ்பீடிங் அப் ட்ரேடிங். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ட்ரேடிங்கை ஸ்பீட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிளியரன்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் சர்வீசஸ்க்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. SHCIL கேம் இன் டு பிகினிங் இன் 1986. 1986 தான் இந்த SHCIL வருது. It's a first depository participant registered with SEBI and act as a agent of National Securities Depository. இதை வந்து ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணுறவங்க செபி தான். செபிக்கு ஏஜெண்ட்டாக வந்து இது ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஸ்டார்டட் ஆக்சுவல் ஆப்ரேஷன்ஸ் இன் 1988. 1988 தான் இவங்க ஆக்சுவல் ஆப்ரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இட் ஹேஸ் இட்ஸ் ஹெட் ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குன்னா பாம்பேயில் இருக்குது. அண்ட் இட்ஸ் பிரான்ச் நெட்வொர்க்ஸ் கவர்ஸ் கொல்கத்தா, டெல்லி, சென்னை. அண்ட் பிரான்ச்சஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா, டெல்லி, சென்னையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நேஷ்னல் கிளியரன்ஸ் அண்ட் டெபாசிட்டரி சிஸ்டம் NCDS. தி சிஸ்டம்ஸ் வாஸ் கிரியேட்டட் சீஃப்லி டு ஹெல்ப் ஓவர் கம் த ப்ராப்ளம் ஆஃப் செட்டில்மெண்ட்ஸ் அண்ட் கிளியரன்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன். இது வந்து மெயினாக எதுக்கு க்ரியேட் பண்ணாங்கன்னா, செட்டில்மெண்ட்ஸையும் கிளியரன்ஸையும் இருக்க ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணால் தான் இதை க்ரியேட் பண்ணாங்க. த ப்ராப்ளம்ஸ் மெயின்லி arise out of systematic risk like counterparty risk, credit risk, bad deliveries, long delayed deliveries, counterfeit scripts and foreign scripts. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா,
சிஸ்டமேட்டிக்காக என்ன ரிஸ்க் வருதோ அதை வந்து கவர் பண்ணுறதுக்கு தான் இந்த நேஷ்னல் கிளியரன்ஸ் அண்ட் டெபாசிட்டரி சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டி ரிஸ்க், கிரெடிட் ரிஸ்க், பேட் டெலிவரிஸ், லாங் டிலே டெலிவரி இதெல்லாம் வந்து கவர் பண்ண தான் இந்த நேஷ்னல் கிளியரன்ஸ் அண்ட் டெபாசிட்டரி சிஸ்டத்தை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து செக்யூரிட்டிஸ் ட்ரேட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா STCI. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா செட்டப் செக்யூரிட்டிஸ் ட்ரேடிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இதை வந்து RBI தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. May 1994 ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து எது கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 1956க்கு கீழே வருது. ஜாயிண்ட்லி வித் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் அண்ட் ஆல் இந்தியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். The main objectives of establishing the corporation was foster the development of an active secondary market for government securities. இது மெயின் பர்பஸ் என்னென்னா செகண்டரி மார்க்கெட்டில் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை டெவலப் பண்ணுறது தான், ஃபாஸ்ட்டாக டெவலப் பண்ணுறது தான் இந்த செக்யூரிட்டிஸ் ட்ரேடிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவை உருவாக்கியிருக்காங்க. அண்ட் issued by public sector undertaking. It has been authorized and paid up capital of 500 rupees, of which RBI contributed 50.18%. இதோட டோட்டல் பேடப் கேபிட்டல் வந்து 500 crores. RBI வந்து 50% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட் NSDL. த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா enacted த டெபாசிட்டரி ஆக்ட் இன் ஆகஸ்ட் 1996. ஆகஸ்ட் 1996 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் இந்த நேஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட்டரி லிமிட்டை ஆரம்பிச்சிருக்காங்க. பேவிங் த வே ஃபார் செட்டிங் அப் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் இன் இந்தியா. டெபாசிட்டர்ஸ்க்காக ஆரம்பித்தது ஒரு இன்ஸ்டிடியூட். இதோட மெயின் பர்பஸ் என்னென்னா டீமெட்டீரியலைஸ்னால் என்ன சொன்னேன், நோ பேப்பர் ஒர்க், ஃபுல்லி வந்து ஆன்லைன் ட்ரேடிங் அப்படின்னு நான் சொன்னல லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதுதான் இவங்க சொல்கிறாங்க. இந்த நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிட்டோட மெயின் பர்பஸ் என்னன்னா டீமெட்டீரியலைஸ்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கமர்ஸ்ட் இன் December 26, 1996. December 26, 1996 இதில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. The Bombay Stock Exchange BSE has also extended the facility of trading in dematerialized securities from December 29, 1997. December 29, 1997லேருந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் இந்த NSEயை பார்த்துக்கிட்டு அவங்களும் வந்து ஆன்லைன் ட்ரேடிங் ஆரம்பித்தாங்க. அதாவது டீமெட்டீரியலைஸ்டு, நோ பேப்பர் ஒர்க். டீமெட்டீரியலைஸ்னால் நோ பேப்பர் ஒர்க், ஃபுல்லி எலக்ட்ரானிக் ட்ரேடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே வியூவர்ஸ், இதோட லெசன் 7 வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் லெசன் 8 பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மறக்காமல் நம்ம Info Tamil 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.